என்ன சோஃபி கண்ணு சொல்ற நெசமா? ஆமாக்கா, எவ்வளவு திமிரா பேசினாங்க தெரியுமா? சார் அவங்க கிட்ட பேசும்போதே சொன்னாங்கக்கா எனக்கு ட்ரெடிஷ்னலா தான் வேணும் அப்படின்னு. அப்பெல்லாம் சரி சரின்னு மண்டையாட்டிட்டு நான் காலையில உங்களுக்கு காஸ்டியூம் கொடுக்கும்போது கூட சரி ஓகே நான் ரெடி ஆயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இங்கே வெளியில எல்லாமே ரெடி பண்ணி பேக்ரவுண்ட்ல இருந்து ஆளுங்கள இருந்து டீம் எல்லாத்தையும் வர சொல்லி ஒன்று விடாம சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணாரு தெரியுமா? எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சரி ஓகே அவங்கள கூப்பிடுங்க ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா சரி நானும் போய் பார்க்குறேன். அக்கா அவங்க கிளம்பவே இல்லை, ஏதோ ஒரு பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. நான் கேட்குறேன் மேம் நீங்கள் என்ன கிளம்பலையா டைம் ஆகுது அப்படின்னா நான் கிளம்பிட்டேன் இது நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. நான் கேட்டேன் அப்பவே மேடம் இது உங்களோட காஸ்டியூம் இல்லை நான் உங்களுக்கு கொடுத்தல அதுதான் நீங்கள் போட்டுட்டு வரணும், இந்த மாதிரிலாம் எங்களுக்கு தேவையில்ல மேம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அவ்வளோ திமிரா என்னாலலாம் முடியாது அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு அது பிடிக்கல இதான் பிடிச்சிருக்கு இப்போ இதான் ட்ரெண்ட் அது இதுன்னு அவ்வளோ பேசிட்டாங்கக்கா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் என்னால் முடியல. அதுக்கப்புறம் விக்ரம் சார் கிட்ட வந்து சொன்னா அவரும் பயங்கரமாக கோவப்பட்டுட்டாரு. இப்படி இல்லாமல் பேசுவாங்க, அதான் முன்னாடியே ஃபோன் பண்ணி தம்பி சொல்லியிருக்கல, அப்புறம் அப்பெல்லாம் மண்டையாட்டிட்டு இப்படி கடைசி நேரத்தில் இப்படி காலவாரி விட்டா என்ன நியாயம் அது? அதான்க்கா அப்புறம் சார் கோவமா ஆயிட்டாரா உடனே அவங்கள கிளம்பி போன்னு சொல்லிட்டாங்க. இவங்களுமே பண்ணுனா பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நான் கிளம்பி போயிடுவேன்னு சொல்லிட்டாங்களா. சாருக்கும் பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. அதனால பேக் பண்ணிட்டு கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. ஐயோ அப்ப நீங்க அலங்காரம் பண்ணது எல்லாம் வீணா போச்சோ? அதான்க்கா ஒன்றும் தெரியல. சார் எழில் சார் கிட்ட சொல்லியிருக்காரு யாராவது மாடல் இருந்தா அவங்கள வர சொல்லு அப்படின்னு. அப்படியாக்கோ அப்ப எழில் தம்பி யாருக்காவது போன போட்டு வர சொல்லும். அம்சாக்கா இது அவ்வளோ லேசுப்பட்ட வேலைலாம் கிடையாது. நம்ம ஒரு ஆள்கிட்ட ஷூட்டிங்க்கு வர சொல்லணும்னா அதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்கணும். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற டேட்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஒரு டேட் சொல்லி அவங்க வந்து ஷூட் எடுத்து அப்பா முடிகிற காரியமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸ்க்கு அமிர்தா மேம் வந்தாங்க. ஷூட்டிங் நடக்குதுன்னு சொன்னதும் வீட்டுக்கு போகாமல் நான் ஷூட்டிங்கை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் ஷூட் பண்ணுறதுக்கு நிலைமையே இல்லை. இதில் எங்கேருந்து அவங்க பார்க்குறது? ஏன் சோஃபி கண்ணு புடவை கட்டிட்டு தானே நடிக்கணும்? ஆமாக்கா நான் கூட உங்களுக்கு காட்டினல புது புது டிசைனில் இப்போ சாரீலாம் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோன்னு. ஆமாம் அந்த சாரீ கட்டிக்கிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டைலாக் சொல்லுவாங்க அது மாதிரி பேசி நடிக்கணும் அவ்வளோதான்க்கா. அப்படின்னா கிராமத்து பிள்ளை மாதிரி புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு நிற்கணுமா? அப்படியே தான்க்கா அச்சஸ்ல கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி ஆகணும். அதுக்கு எதுக்கு இந்த தம்பி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு பொண்ணை தேடிட்டு இருக்கு? அதான் அமிர்தா பாப்பா இருக்குல்ல, அமிர்தா பாப்பா எம்புட்டு அழகா இருக்கு. அது சாதாரண புடவை கட்டினாலே அம்சமா இருக்கும். இதுல கல்யாண பொண்ணு மாதிரி புடவை கட்டி நகையெல்லாம் போட்டு தலை நிறைய பூ வச்சா என்ன அழகா இருக்கும் தெரியுமா? அம்சாக்கா என்ன சொன்னீங்க இப்போ? அமிர்தா மேமா? ஆமா அமிர்தா பாப்பா. அமிர்தா பாப்பா சாதாரண புடவை கட்டினாலே அம்புட்டு அம்சமா இருக்குமே. கல்யாணத்துல புடவை கட்டி இருந்துச்சு எம்புட்டு அம்சமா இருந்துச்சு. அப்பவே அம்புட்டு அம்சமா இருந்த பிள்ளை இப்ப இதுக்கு புடவை கட்டி நகையெல்லாம் போட்டு தலை நிறைய பூ வச்சா எம்புட்டு அம்சமா இருக்கும். அந்த பாப்பாவை வச்சு போட்டோ எடுக்கிறத விட்டுட்டு ஊரு புள்ளா தேடிட்டு கிடக்குறீங்க. ஐயோ அக்கா எனக்கு கூட தோணல பாத்தீங்களா? செம்ம ஐடியாக்கா. அமிர்தா மேம் அவங்கள இப்பதான் நான் பாக்குறேனே அவ்வளோ அழகா இருக்காங்க அந்த சாரியிலேயே. அப்ப நம்ம ரெடி பண்ண சாரியை கட்டி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டா செம்ம அழகா இருப்பாங்கல்ல. அப்புறம் அழகுனா அழகு அம்புட்டு அழகு. சின்ன பிள்ளையிலே அமிர்தா பாப்பா அம்புட்டு அழகா இருக்கும். சின்ன பிள்ளையிலே அவ்வளோ முடி நல்லா நீட்டா இருக்குமா, நல்லா பின்னி தலை நிறைய பூ வச்சு பாவாடை சட்டெல்லாம் போட்டு நிற்கும். ஆனா அதிகமா அவங்க பாட்டி புடவை கட்டி அழகு பார்ப்பாங்க. அப்பவே எம்புட்டு அழகா இருக்கும் தெரியுமா? அக்கா நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லை. அதான் நீங்கிறது எதுவா இருந்தாலும் பட்டு பட்டுன்னு பேசிடுறீங்க. ஆனா நீங்க பேசுறதுல நல்ல ஐடியாவும் கிடைக்குது நல்லதும் நடக்குது. என்னைக்கு இந்த ஆபீஸ் பக்கமே வராத பாப்பா இன்னைக்குன்னு வந்திருக்கு. அந்த பிள்ளையும் நடிக்க மாட்டேன்னு போயிடுச்சே. அப்பனா பாரு கடவுள் என்ன யோசிச்சிருக்காருன்னு. அமிர்தா பாப்பாவை நடிக்க வைக்க தானே இங்க வர வச்சிருக்காரு. அக்கா கடவுள் வர வச்சாரா என்னமோ அது எனக்கு தெரியாது. ஆனா செம்ம ஐடியா. நான் இப்பவே சார் கிட்ட போய் சொல்றேன். இதையே நான் யோசிக்கல. அமிர்தா விடவா வந்த மாடல் நல்லா இருந்தாங்க. மச்சான் பக்கத்திலே மாடல் வச்சுக்கிட்டு எங்கே தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அவங்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஹோம்லி லுக்கை நம்ம வர வைக்கணும். ஆனா நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு அது தேவையே கிடையாது, நேச்சுரலாவே இருக்கும். அதுவும் அமிர்தா என்னதான் டெல்லியில படிச்சுட்டு வந்தாலும் எப்பயுமே நம்ம ஊர் பொண்ணு மாதிரி தான் இருக்கும். ஸோ அமிர்தா விடவா ஒரு நல்ல ஹோம்லி லுக் பொண்ணு வேணும். ஏன் சோபி கண்ணா அப்ப உண்மையாலுமே அமிர்தா பாப்பா வச்சு போட்டோ எடுக்க போறீங்களா? அக்கா உண்மைதான்க்கா. நான் இப்பவே சார் கிட்ட பேசுறேன். வந்த மாடலோட அமிர்தா மேம் ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்களுக்கு நேச்சுரலாவே அந்த லுக் இருக்கு. இதை விட என்னக்கா வேணும்? அவங்க மட்டும் இதுக்கு ஓகே சொல்லி இந்த ஆட் மட்டும் பண்ணி கொடுத்துட்டாங்க அவ்வளோதான். நம்ம கம்பெனியோட பேரு பயங்கரமா ரீச் ஆகும். சூப்பரா இருக்கும் தெரியுமாக்கா? நெசமாவா? ஐயோ நெஜம்தான்க்கா.
நீங்க இருங்க, நான் போய் சாரி கிட்ட பேசுறேன். ஒட்டு கேட்டதுல நல்ல ஐடியா வந்துருச்சு. சரி, சோஃபியா சொல்றதுக்கு முன்னாடி நம்மளே போய் மாப்பிள்ளையே கன்வின்ஸ் பண்ணுவோம். டேய் இதெல்லாம் கரெக்டா வருமா? பக்காவா வரும். டேய் சோஃபியாவுக்கு தான் எதுவும் தெரியாது. ஏதோ மனசுல பட்டதை சொல்லிட்டு போகுது. ஆனா உனக்கு எல்லாம் தெரியும்ல, அவ ஒத்துக்க மாட்டாடா. ஒத்துக்க மாட்டாளா? அப்ப ஒத்துக்க வைக்கணும் மச்சான். இங்க பாரு, நீங்க சொல்ற மாதிரி நேச்சுரலாவே அமிர்தாவுக்கு ஹோம்லி லுக் இருக்கு. அவ அழகுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இது மாதிரிலாம் அவ இது வரைக்கும் பண்ணதே இல்லடா. ஏன் நார்மலா ஒரு போட்டோ ஷூட் கூட பண்ண மாட்டாடா. அப்படி இருக்கும்போது எப்படிடா ஆட் எடுப்பா? ஐயோ, அவளை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் மச்சான். அதெல்லாம் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்ல. நீ பேசு, நீ பேசுனா அதெல்லாம் ஒத்துப்பா. எது, நான் பேசணுமா? ஐயோ, நான் பேசுனா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா. மச்சான் நீ பேசு, நீ பேசி புரிய வை. அப்பவாது ஏதாவது ஒத்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் வருமே தவிர, நான் சொன்னேன்னா உடனே முடியவே முடியாதுன்னு போயிடுவா. டேய் நீ தாண்டா பேசணும். நீ பேசினாதான் புரிஞ்சுப்பா. நீ பேசினாதான் ஓகே சொல்லுவா. நான் பேசுறதுக்கும் நீ பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால நீயே பேச அவகிட்ட. டேய் சமயம் பார்த்து கோத்து விடாதடா. இப்பதான் ஏதோ நாங்க 2 பேரும் சண்டை போடாம என்னன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். இப்ப மட்டும் நான் இது கேட்டேன், அவ்வளவுதான், என் கழுத்தை பிடிச்சாலும் பிடிப்பா. அதுதான் மச்சான் நானும் சொல்றேன். இதுக்கு முன்னாடி எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பீங்க. நீ ஏதாவது பேச வந்தாலே அவளுக்கு பிடிக்காது. நீ பேசுறதுக்கு முன்னாடி அவ கத்திடுவா. அதே மாதிரிதான் அவளும் ஏதாவது பேச வந்தா நீயும் அவளை பேசுறதுக்கு முன்னாடி கத்திடுவ. ஆனா இப்ப அப்படி இல்ல பத்தியா? நீ ஏதாவது பேசுனீனா அவ அமைதியே கேக்குறா. அதே மாதிரி அவ ஏதாவது பேசினா நீ அமைதியே கேக்குற. இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும்போது நீ கேளு, அதெல்லாம் ஓகே சொல்லுவா. டேய் விக்ரம், உன்னோட ஆபீஸ் அழகா இருக்குடா. மச்சான் வந்துட்டாடா. கேளு கேளு, அப்படியே நைஸா பேசு. அவகிட்ட இருந்து என்ன நல்லா வாங்கி கட்டிக்க விட்டுற. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பாரு, நான் கேட்பேன். அவன் மட்டும் மாட்டேன்னு சொல்லிட்டானா அதுக்கப்புறம்லாம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன். பாத்துக்கோ. அவகிட்ட பேசி எப்படியாவது ஒத்துக்கவை. இல்லைன்னு வச்சுக்கீங்க, இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அது டோட்டலா வேஸ்ட் தான். ஒழுங்கா அவகிட்ட பேசு. டேய் இதெல்லாம் யாரடா டிசைன் பண்ணா? டிசைன்ஸுமே செம்மையா இருக்கு. டேய் என்ன ஏன்டா பாத்துட்டு இருக்க? அவளை பார்த்து பேசு. என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க 2 பேரும் தனியா என்ன அப்படி பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல அமிர்தா, விக்ரம் உன்கிட்ட ஏதோ பேசணுமா. என்கிட்டயா? என்ன பேசணும் விக்ரம்? என்கிட்ட என்ன பேசணும்? அது அது அமிர்தா, நீ ஆபீஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டியா? என்ன பேச சொன்னா என்ன பேசுறான் பாரு. சுத்தி பார்த்துட்டேன். ஆபீஸ்லாம் சூப்பரா இருக்கு. டிசைனுமே நல்லா இருக்கு. நிறைய டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த இடம் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டேன். கீழே ஃபேக்டரி இருக்குல்ல, அங்க போய் பார்க்கலான்னு போனேன். சோஃபியா தான் நீ கூப்பிட்டேன்னு சொல்லி சொன்னா, அதான் வந்துட்டேன். ஆமா, உன்கிட்ட பேசணுமா, அதான் அவளை விட்டு கூப்பிட்டு சொன்னேன். நீயும் வந்ததுல இருந்து பேசணும் தான் சொல்லிட்டு இருக்க. ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேங்கறியே. சொல்லுவான் பொறுமையா கேளு, அவனே சொல்லுவான். டேய் சொல்லுடா, அவதான் கேக்குறாள. அது அது வந்து ஆமா, ஷூட்டிங் நடக்குதுன்னு சொன்ன. எங்க எல்லாரும் அப்படியே தான் இருக்காங்க. ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியலையே. மாடல் இன்னும் ரெடி ஆகலையா? நீ மனசு வச்சினா ஷூட்டிங் இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாம். நான் மனசு வச்சாவா? நான் மனசு வச்சா எப்படி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்? அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். நீ வந்தாதான் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ண முடியும். நான் வந்தாதான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? நான் வந்தா எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும்? ஓ, அந்த ரெடி கோ செட் ஆக்ஷன் ஒன்னு சொல்லுவாங்களே, அந்த இது பண்ணணுமா? அப்போ ஓகே, நான் வரேன். நான் டெல்லியில நிறைய ஷூட்டிங் பார்த்திருக்கேன் தெரியுமா? அப்ப ஆக்ஷன் சொல்லும்போது அந்த ஒரு இது அடிப்பாங்கல்ல, அது எனக்கு பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. சரி நான் வரேன். நானே வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். என்ன பார்த்தா அவகிட்ட கொஞ்சம் தெளிவா பேசு. அமிர்தா, அதெல்லாம் நீ எதுவும் பண்ண வேண்டாம். ஏன் நான் பண்ணக்கூடாதா? உன்னை பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. டேய் கொஞ்சம் தெளிவா தான் சொல்ல. என்ன எங்கடா இவ பேச விடுறா? பேச ஆரம்பிச்சாலே ஏதாவது ஒண்ணு பேசுறா. அமிர்தா, அவன் என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம் அமைதியா கேளு. சரி கேக்குறேன், என்னன்னு சொல்ல. அது ஒன்றும் இல்லை. இந்த ஆட் ஷூட்டிங்காக ஒரு மாடல் வர வச்சேன்ல, அவங்க என்னால் ஹோம்லி லுக்லாம் பண்ண முடியாது, நான் வேணா மாடலிங், அதாவது வெஸ்டர்ன் சைடில் தான் நான் பண்ணுவேன், என்னால் இந்த saree கட்டிக்கிட்டு இவ்வளோ ஜுவல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு பூலாம் வச்சுக்கிட்டு என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அச்சச்சோ, அப்புறம்? அதான் ரொம்ப நேரம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்பதான் எழில் ஒரு ஐடியா கொடுத்தான். டேய் என்ன ஏன்டா கோத்து விடுற? நீ தானே சொன்ன. சரி சரி, யார் இப்ப என்ன சொன்னா என்ன? என்ன சொல்ல வர? அத முதல்ல சொல்லு. அதான் அமிர்தா, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மாடல் இப்போ பண்ண முடியாதுன்னு சொல்லி போனதால அது எல்லாமே அப்படி இப்படி நிக்குது. ரொம்ப செலவு பண்ணிட்டேன். அதான் உன்ன மாடலா நடிக்க வைக்கலான்னு எழில் சொல்றான். என்னது? நான் மாடலா நடிக்கணுமா? ஏய் ஏய் கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு இப்போ ஹோம்லி லுக்ல இருக்கிற பொண்ணு, அதாவது உன்ன மாதிரி, இப்போ நான் மாடலை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு அந்த லுக்கை நான் வர வைக்கணும். ஆனா நீ, உனக்கு அந்த லுக் நேச்சுரலாவே இருக்கு. அதனாலதான் கேக்குறேன், நீ இந்த ஆட்ல எனக்கு நடிச்சு கொடுக்குறியா? என்னடா என்னனமோ சொல்ற? நான் எப்படி? ஏய் ஷாக்க கொரடி. இங்க பாரு, அதெல்லாம் உனக்கு கரெக்டா இருக்கும். நீ எப்பயும் இருக்கிற மாதிரி தானே இருக்க போற. புதுசா எதுவும் இல்லல்ல, அதனால உனக்கு இது அவ்வளவு கஷ்டமாலாம் இருக்காது. ஆமா அமிர்தா, அவ்வளவு கஷ்டம்லாம் இல்ல.
நீ எப்பயும் இருக்கிற மாதிரி தான். என்ன 2 பேரும் விளையாடுறீங்களா? எனக்கெல்லாம் இது பழக்கமே கிடையாது. நான் நார்மலா ஒரு போட்டோ ஷூட் கூட எடுக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது என்னாலலாம் அதுவும் ஆடு என்னால முடியாதுப்பா. ஐயோ அமிர்தா, நீ பயப்படுற மாதிரி இங்க எதுவுமே கிடையாது. நாங்க கொடுக்குற காஸ்டியூமை நீ அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் சொல்லும்போது ஸ்மைல் பண்றது, அப்புறம் மேலே பார்க்கறது, கீழே பார்க்கறது, அதுக்கப்புறம் நேச்சுரலா இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் ஆக்ஷன் சொல்லுவேன். அது மட்டும் நீ பண்ணா போதும், வேற எதுவுமே தேவையில்ல. ஆமாண்டி, கொஞ்சம் கொஞ்சம் டயலாக் வரும், அது கூட நீ பண்ண தேவையில்ல. சும்மா வாயை மட்டும் அசை, நாங்க பின்னாடி டப்பிங் கொடுத்துக்கிறோம். ஐயோ நீங்க என்னமோ சொல்றீங்க, என்னால முடியாது. பாரு, நீ ஹெல்ப்னு கேக்குறப்ப நான் உனக்கு பண்ணேன், ஆனா எனக்கு ஹெல்ப்னு கேக்குறேன் ஆனா முடியாதுன்னு சொல்ற. அமிர்தா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இன்னைக்கு இவ்ளோ ரெடி பண்ணோம், ஆனா கடைசியில மாடல் சொதப்பிடுச்சு. இப்ப இது எல்லாமே வேஸ்ட் தானே? புரிஞ்சுக்கோயேன். நான் நான் பாத்துக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் சொல்ற மாதிரி நீ பண்ணுனா மட்டும் போதும், வேற எதுவுமே கிடையாது. என்னடி யோசிக்கிற? அதுக்கு இல்லடா, நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணதில்ல. எப்படி பண்ணணும், எப்படி நிக்கணும் எதுவுமே தெரியாது. நீ வேற கஷ்டப்பட்டு இவ்ளோ செலவு பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்க. என்ன நடிக்க வைக்கிறேன்னு சொதப்பிட போகுதுடா, அதுக்கு தான் சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் ஆரம்பத்துல எல்லாமே கத்துப்பாங்களா? கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணாதானே வரும். அதெல்லாம் நீ பயப்படாத, எழில் இருக்கான், அவன் பாத்துப்பான். நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனாலும் என்னடி ரொம்ப இழுக்கிற? நீ கேட்டதை நான் ஹெல்ப் பண்ண, நான் உன்கிட்ட எவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு இருக்கேன். சரி பண்றேன், ஆனா சொதப்பிடுச்சுன்னா நீ என்னெல்லாம் எதுவும் கேட்க கூடாது, இப்பயே சொல்லிட்டேன். அதெல்லாம் சொதப்பாது, எழில் பாத்துப்பான். நான் பாத்துக்கிறேன் அமிர்தா, நீ ஓகே சொல்லிட்டல, அதுவே போதும். ஏதோ சொல்றீங்க, நானும் ஓகே சொல்லிட்டேன். ஆனா கடைசியில ஒழுங்கா வரலனா என்ன எதுவும் கேட்க கூடாது, இப்பவே சொல்லிட்டேன். அதுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. நீ சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது, அதெல்லாம் சூப்பரா வரும். வரட்டும் வரட்டும். சரி, என்னோட salary என்ன? சேலரியா? அப்புறம் உனக்கு என்ன ஓசிலே பண்ணி தருவாங்களா? இது எவ்வளவு பெரிய விஷயம். இதுவே நீ அந்த மாடலை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சிருந்தீனா அவங்களுக்குன்னு salary தந்திருப்பல. நான் மட்டும் உனக்கு ஓசிலே பண்ணி தரணுமா? அதானே, இவ்ளோ பெரிய ஆடு உனக்கு ஓசிலே பண்ணி தருவாங்களா மச்சான்? இங்க பாரு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, அதே மாதிரி நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இங்க பாரு, உனக்காக போட்டோ ஷூட், ஆட், எல்லாமே நான் பண்ணி தரேன். ஆனா இப்ப நீ எடுக்கிற ஆடை எடுத்து முடிச்சிட்டு நீ மட்டும் பார்க்க போறது இல்ல, எல்லாரும் பார்க்குற மாதிரி நீ அப்லோட் பண்ண போற. சோ அதுக்கான காசு எனக்கு கொடுத்தாகணும்பா. அது மட்டும் இல்லாம இப்ப எடுக்கிற ஷூட்டை வந்து நீ எடிட் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி டிவில ஒரு அட்வர்டைஸ்மெண்டா வரும். சோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வர்றதுக்கு என்னோட பெர்மிஷன் வேணும். ஏன்னா நடிக்கிறது நான். அப்படி இருக்கும்போது என்னோட பெர்மிஷன் வேணும்னா அதுக்கான காசு நீ எனக்கு கொடுத்துதான் ஆகணும். மச்சான், நல்ல பிசினஸ் டீலிங். நான் சொல்றது கரெக்ட் தானே? என்னதான் உன் ஃப்ரெண்டு ஸ்டுடியோ வச்சிருந்தாலும் அவங்க உனக்கு ஓசில பண்ணி தர மாட்டாங்க. உங்க 2 பேத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் ஒரு பிசினஸ் டீலிங் இருக்கும், கரெக்ட் தானே? ஆமா ஆமா. அதே மாதிரி நம்ம 2 பேரும் ஒரே ஃபேமிலியா இருந்தாலும் உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் தான். அதுக்காக சும்மாலாம் பண்ண முடியாதுப்பா. அதுக்கான பலன் எனக்கு வேண்டும். நல்ல விவரம் தாண்டி நீ. அப்புறம் விவரமா இல்லனா இந்த இடத்துல பழைக்க முடியுமா பாஸ்? இது பாஸா? ஆமா, இப்போ உனக்காக நான் ஒர்க் பண்ண போறேன், அப்ப நீ எனக்கு பாஸ் தானே? எனக்கு இன்னைக்கு உன்னோட ஹெல்ப் தேவைடி, அதனாலதான் நீ பேசுறதெல்லாம் அமைதியா கேட்டுட்டு இருக்க. அதுக்கு என்ன பாஸ் பண்றது? அது உங்களோட தலை எழுத்து. ஓவரா பேசாம போய் ரெடி ஆகு. அதெல்லாம் நான் ரெடி ஆயிடுவேன். இன்னும் நீ பேமெண்ட் என்னன்னு சொல்லவே இல்லையே. வாயை மூடுறா. ஏய், ஷூட்டிங் முடியட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அந்த கதைலாம் என்கிட்ட நடக்காது. எனக்கு இப்பயே பேசிடு. எதுவா இருந்தாலும் இப்பவே முடிச்சுக்கலாம். சரி, நீ என்ன கேக்குறியோ அதுவே தரேன். நிஜமா? நிஜமா தாண்டி. ஓ, போய் ரெடி ஆகு. அப்ப ஓகேப்பா. எப்படி பேசிட்டு போற பத்தியா? சரி விடு மச்சான், அதான் ஓகே சொல்லிட்டால, அடுத்தது ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். வாடி வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட கண்ணி பொண்ணு கம்மந்தட்ட ஆள வருதே வள்ளு கட்ட. அடியே, சூப்பர் சிங்கருக்கு ரெடி ஆகல, ஷூட்டிங்க்கு ரெடி ஆகுற, ஒழுங்கா போய் ரெடி ஆகு. ஓகே சோஃபியா, எல்லாம் அங்க கரெக்டா இருக்குல்ல? ஏய் சார், இங்கெல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மச்சான், அமிர்தா ரெடினா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அவ தான் இன்னமும் ரெடி ஆயிட்டு இருக்காளே, அவ வந்தாதான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. சோஃபியா, அமிர்தா ரெடி ஆயிட்டாங்களா என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே சார். சோஃபியா, நான் ரெடி ஆயிட்டேன், நல்லா இருக்கான்னு பாரு. கார்ஜியஸ் மேம், செம்ம அழகா இருக்கீங்க. சும்மா சொல்லாதீங்க. ஐயோ மேம், ப்ராமிஸா அழகா இருக்கீங்க. நீங்க இப்படி தானே எதிர்பார்த்தீங்க? கரெக்டாக மேக்கப் பண்ணியிருக்காங்களா? சாரிலாம் கரெக்டாக இருக்கா?
இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருக்கா சொல்லுங்க, நான் உடனே போய் மாற்றிட்டு வரேன். மேம் பக்காவாக இருக்கு, ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. நீங்கள் எதையும் மாற்ற தேவையில்ல, இதுவே ரொம்ப அழகாக இருக்கு. அப்படியா? சரி, நான் எதுக்கும் விக்ரம் கிட்ட கேட்டுக்கிறேன். விக்ரம், கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே. குடையில்லா நேரம் பார்த்து கொத்தி போகும் மழையைப் போல அழகாலே என்னை நினைத்தே இதுதான் காதல் என்றாளே. பெருமுனையை தாண்டும் வரையில் வெறும் நாள் தான் என்றிருந்தேன். தேவதையை பார்த்ததும் இன்று திருநாள் என்கின்ற. என்னடா அப்படி பார்க்குற? அப்போ நல்லா இல்லையா? நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் சரி வராதுன்னு. ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கு. நிஜமாவா? நீ நினைச்ச மாதிரி இருக்குல்ல? இல்லை நான் சொதப்பிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் சொதப்பல, நான் நினைச்சதை விட நல்லாவே இருக்கு. அப்படியா? அப்ப சரி. ஆ, அப்புறம் நெத்தியில குங்குமம் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கடா, அதனால நான் அதை எடுத்துட்டேன். குங்குமத்தால என்ன பிரச்சனை? உன்னையார் எடுக்க சொன்னது? வச்சிருக்க வேண்டியதானே, அது வச்சிருந்தா இன்னுமே நல்லா இருக்கும். அப்படியா? சரி இரு, அப்பனா நான் போய் வச்சுட்டு வரேன். ஏய் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இதுவே நல்லா தான் இருக்கு. நீ தானே சொன்ன, அப்புறம் இப்ப வேணாங்கிற? இருந்திருந்தா அழகா இருந்திருக்கும்டி, இல்லைனாலும் அழகா தான் இருக்கு, இதுவே போதும். உனக்கு ஓகே இல்ல? எனக்கு ஓகே தாம்மா, அழகாவே இருக்க, நல்லா இருக்கு. அப்ப சரி. ம். டேய், புருஷன் பொண்டாட்டிங்க 2 பேரும் வீட்ல கூட போய் பேசிக்கோங்க, இப்ப டைம் ஆகுதுடா, ஷூட் எடுக்கணும். ஆ சரி மச்சான், சரி நீ போ. விக்ரம், எனக்கு இங்க இருக்கவங்க யாருமே தெரியாது. ஒன்று, அப்புறம் உன் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட கூட இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். உங்க 3 பேர் மட்டும்தான் தெரியும், மற்றவங்க யாரும் எனக்கு தெரியாது. அதனால நீ இங்கே இரு. ஏய் என்ன பயப்படுறியா? பயன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. முன்ன பின்ன யாரையும் பார்த்தது இல்லைல்ல, அதனால தான். நீ இங்கே இரு, எங்கேயும் போயிடாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எதுக்கு பதட்டப்படுற? அதான் எழில் இருக்கால, அவன் எல்லாம் பாத்துப்பான். ஓகே தான், இருந்தாலும் நீ எங்கேயும் போயிடாத, இங்கே இரு. நான் எங்கேயும் போகலடி, இங்கே தான் இருப்பேன். அப்ப சரி, இங்கே இருடா, எங்கேயும் நகர்ந்து போயிடாத, சரியா? நான் எங்கேயும் நகர மாட்டேன்டி, ஷூட் முடிகிற வரை இங்கே தான் இருப்பேன். ம். டேய், ஏதாவது சொதப்பிட்டனா ரொம்ப திட்டிடாத. ம். இதெல்லாம் நான் பண்ணதே இல்லடா, நீ கேட்டங்கிறதுக்காக ட்ரை பண்றேன். இப்பவே சொல்லிட்ட, ஏதாவது தப்பு பண்ணனா திட்டாத, பொறுமையா சொல்லு. நான் எதுக்கடி உன்னை திட்டு போறேன்? அதெல்லாம் நீ கரெக்டா பண்ணுவ. ஏதாவதுன்னா எழில் சொல்லுவான், நான் இங்கே தான் இருப்பேன், நான் அங்கே வரமாட்டேன். டேய் என்னடா இன்னும் பேசி முடிக்கலையா? எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கோங்க, டைம் ஆகுது மச்சான். ஆ கூப்பிடுறான்ல, டைம் ஆகுது அமிர்தா, நீ போ, நம்ம எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், பதட்டப்படாத, நான் இங்கே தான் இருப்பேன். ம் சரி. அமிர்தா ஓகே தானே? சோஃபியா லைட்டா உங்களுக்கு டச்சப் மட்டும் பண்ணுங்க. ஆ ஓகே சார். என்ன மேம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்களா? ம் ஆமாம், இதெல்லாம் நான் ட்ரை பண்ணதில்லைல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன், அதான் பதட்டமாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம், பதட்டப்படாதீங்க. நம்ம நார்மலாக ஃபோட்டோ எடுப்போம்ல, அது மாதிரி தான் இருக்கும். எல்லாம் எழில் சார் பார்த்துப்பாங்க. ம். அபி, மேம்க்கு கொஞ்சம் லைட்டாக டச்சப் பண்ண. அமிர்தா நீ ரெடி தானே? ஷூட் பண்ணலாமா? ஆ ரெடி. ஓகே சோஃபியா நீங்க இங்கேண்ட வந்துருங்க. ஓகே சார். மேம் ஆல் தி பெஸ்ட். ம் தேங்க்யூ. ஓகே அமிர்தா, ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் டயலாக் சொல்லுவோம். உன்னால பேச முடிஞ்சா பேசு, அப்படி இல்லைன்னா லிப் மூமெண்ட் மட்டும் கொடுத்துக்கோ, நாங்கள் பின்னாடி வாய்ஸ் கொடுத்துக்குறோம். ம் ஓகே. ஓகே அமிர்தா, பின்னாடி பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நீ வந்து ஃபர்ஸ்ட் போஸ் எப்படின்னா 2 கையை கும்பிட்டு வணக்கம் வைக்கிற மாதிரி. அப்படியா? எப்படி? எப்படியா? ம் ஓகே இப்படிதான், ஆனால் இப்படி ஃபேஸை உருன்னு வச்சுக்காத, நல்லா ஸ்மைல் பண்ணு, அப்போதானே அழகாக இருக்கும். ம் ஓகேவா? அமிர்தா பதட்டப்படாத, நார்மலா இரு, பாடி ரொம்ப டைட் பண்ணாத. அப்படி பண்ணும்போது ஃபேஸ் ரொம்ப உருன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், பாடி ரொம்ப லூஸா விடு, கேஷுவலா இருக்கிற மாதிரி இரு, ஸ்மைல் பண்ணு. ம் ஓகே இது மாதிரி தான், எந்த பதட்டமும் இல்லாம நீ கேஷுவலா இரு, அதுவே போதும். ஓகே அப்படியே இரு, அப்படியே இரு. ம் 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 ஓகே. இப்போ அடுத்த போஸ் என்ன தெரியுமா? ஒரு கை முன்னாடி வச்சுக்கோ கீழே, இன்னொரு கை வந்து சைடில் வச்சுக்கோ, ஒரு டான்ஸ் பொசிஷன் மாதிரி இருக்கும். சொல்லுவாங்கல்ல அண்ணன் நட நடக்கிறேன்னு, அது மாதிரியான ஒரு போஸு. ஓகே இப்படியா? சூப்பர், நான் சொன்னதை கரெக்டாக பண்ணிட்ட. இப்படிதான், நல்லா ஸ்மைல் பண்ணு. ரெடி? சூப்பர் அமிர்தா. இப்போ அடுத்த போஸ் கேஷுவலாக இரு, அதாவது இயற்கையை ரசிக்கிற மாதிரி. ஒரு கையை மேலே இப்படி வச்சுக்கோ, ஒரு கையை சாரி இப்படி பிடிச்சிக்கோ, ஓகேவா? அது மாதிரி அப்படியே மேலே சைடில் என்ன பார்க்காத, கேமராவை பார்க்காம
கேமரா இருக்கிறதே மறந்துடு, அப்படியே சைடுல ரசிக்கிற மாதிரியே பாரு. ஓகேவா? ம் ஓகே. சூர்யா, பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண. சூப்பர் அமிர்தா, அப்படியே இரு, கேஷுவலா இரு, நீ கேமராவை எதுவும் பார்க்க தேவையில்ல. ஓகே, ரெடி, கிளிக். சூர்யா, பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண. அமிர்தா, இப்போ இந்த சைடு பாரு. இப்போ ஏதாவது ஃப்ளை பண்ணுது, அதாவது பட்டர்ஃப்ளை, பறவை, ஏதோ ஒன்று ஃப்ளை பண்ணுது. நீ அதை பார்த்து ரசிக்கிற மாதிரியே பண்ணு. ஆனா இங்கதான் எந்த பட்டர்ஃப்ளையும் பறக்கல, எந்த பறவையும் பறக்கலையே. அப்புறம் எப்படி அதை பார்த்து நான் ரசிக்க முடியும்? அதெல்லாம் நாங்கள் எடிட்டிங்ல போட்டுக்கிறோமா. நீ அது இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி ரசிச்சு பாரு, அதுவே போதும். அப்போ ஓகே. அமிர்தா, திரும்பவும் பதட்டமாகாத, நார்மலா இரு, ஸ்மைல் பண்ணு. இந்த போட்டோக்கு ஸ்மைல் பண்ணாதானே அழகா இருக்கும். பதட்டமாகாதடி, அவன் தான் சொல்றேன்ல, உருனாகாத, ஸ்மைல் பண்ணு, அப்பதானே அழகா இருக்கும் போட்டோக்கு. பாடுறான், உன் புருஷன் சொல்லிட்டாமா, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணு, அப்பதானே போட்டோக்கு நல்லா இருக்கும். அவன் கிடக்குறான், அதெல்லாம் நீ கண்டுக்காத. நீ ஜஸ்ட் நார்மலா இரு, வீட்டுல இருப்பல்ல அதே மாதிரி இரு. ம் பாடுறான், அவன் சொன்னதும் உடனே கேட்டுட்டான். நல்லா இருந்தா சரி. ஓகே அமிர்தா, அப்படியே கேஷுவலா இரு. ஓகே ஓகே, ரெடி, கிளிக். ஓகே அமிர்தா, இப்போ நீ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிடு, நம்ம அடுத்த போட்டோ ஷூட் எடுக்கலாம். ம் சூர்யா, பேக்ரவுண்ட் அப்புறம் அந்த அட்மாஸ்பியர் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணு. நான் கொடுத்தேன்ல அதே டிசைன்லேயே பண்ணு. ஓகேவா? நெக்ஸ்ட் அதுதான் பண்ணணும். இது வரையும் ஓகே தான், இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எல்லாமே கரெக்டாக நடந்தா ரொம்ப சந்தோஷம். அமிர்தா, ரெடியா? சூப்பர். சூர்யா, நான் கொடுத்த டிசைன் அவங்க கிட்ட காமிங்க. அமிர்தா, நான் கொடுத்த அந்த டிசைன் மாதிரியே நீ போஸ் கொடு, அது போதும். கேஷுவலாக இரு, நீ கேமரா பார்க்கணுன்னு எந்த அவசியமே இல்லை. அப்புறம் நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ ஸ்மைல் பண்ணு, அப்புறம் ஸ்மைல் பண்ணாமல் கேஷுவலாக இரு. ஓகேவா? அதுக்குன்னு உருன்னு இருக்கக்கூடாது, ஜஸ்ட் நார்மலாக. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் போஸ். அப்படிதான், ஸ்மைல் பண்ணு, ஆனால் கேமராவை பார்க்காத, கீழே பாரு. சைடா. ஓகே ஓகே, அப்படிதான் சைடா பாரு, ஸ்மைல் பண்ணு, கேஷுவலா இரு, பாடியை லூஸ் பண்ணு, டைட் பண்ணாத. ஓகே ஓகே. இப்போ செகண்ட் போஸ். நீ அந்த டிசைன் பார்த்துட்ட, ஆனா நீ எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்போ உன் பக்கத்துல ஒரு ஃப்ளவர் இருக்கு, உன்னோட லவ்வருக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஆனா இன்னும் வரல. ஸோ நீ அதுக்காக காத்துட்டு இருக்க. நீ மேலே பார்த்து யோசிக்கிற மாதிரி, அதாவது ஏன் வரல, என்னாச்சு, எதனால அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு கையை எடுத்து தலையில வச்சுக்கோ, ஒரு கையை எடுத்து இப்படி மடியில வச்சுக்கோ. ஓகே, அப்படி கீழே உட்காந்து அந்த சேர்ல ஒரு கையை வச்சுக்கோ, கையை வச்சு தலையில வச்சுக்கிட்டு மேலே பாரு. ஃபர்ஸ்ட்ல வந்து சிரிக்காத, நான் சொல்றப்ப அதுக்கப்புறம் சரி. ஓகே, அப்படிதான். ஓகே, கரெக்ட் கரெக்ட், அப்படிதான். ஓகே ஓகே. கை அப்படி வச்சுக்கோ, கரெக்ட். இப்போ மேலே பாரு, ஸ்மைல் பண்ணக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப உருன்னு இருக்காத, பாடியை லூஸ் பண்ணு. ஓகே, கரெக்ட் கரெக்ட், அப்படியே இரு. ஓகே ஓகே, கிளிக். ஓகே, இப்போ லைட்டா ஸ்மைல் பண்ண பார்க்கும், கேஷுவலா ஸ்மைல் பண்ணு. சூப்பர் அமிர்தா. இப்போ அடுத்தது சூர்யா, பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணு. அமிர்தா, இப்போ சிம்பிள் தான், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு. கீழே வந்து ஒரு பெட் கொடுத்துருக்காங்களா, அதில் உட்காரு. எப்படி உட்காரணும்னா, இந்த ராணி மாதிரி உட்காருவாங்க தெரியுமா, அதே மாதிரி உட்காரு. ஸ்மைல் பண்ணாத, சேம் அதே தான். லைட்டாக கேஷுவலாக இரு, பாடியை லூஸ் பண்ணு, நான் சொல்கிறப்ப ஸ்மைல் பண்ணு. ஓகே, இப்போ ஸ்மைல் பண்ணு, பாடியை லூஸ் பண்ணு, கேஷுவலாக இரு, நார்மலாக இரு, பதட்டப்படாம ஸ்மைல் பண்ணு. சூப்பர் அமிர்தா, சூப்பர். நான் சொன்ன மாதிரி சூப்பரா கரெக்டா பண்ண. இப்படிதான் பண்ணணும். இப்போ போட்டோ செக்ஷன் முடிஞ்சிருச்சு, இப்போ வீடியோ எடுக்கலாமா? ஓகே. போட்டோ ஷூட் ஜாலியா தான் இருக்கு, நான் தான் பதட்டமாயிட்டேன். சூர்யா, நான் கொடுத்த லிஸ்ட் வச்சுக்கோ. நான் சிக்னல் தர்றப்பெல்லாம் நீ பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நான் சொல்றது எல்லாமே பண்ணணும். லிஸ்ட் கரெக்டா கொடுத்துருக்கேன், கரெக்டா பண்ணு, சொதப்பிடாத. சோஃபியா, அமிர்தா கிட்ட ஸ்கிரிப்டா கொடுங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும்னு அவங்க கிட்ட சொல்லி கொடுங்க. மேம், சூப்பரா பண்ணீங்க, சான்ஸே இல்ல. அப்படியே ப்ரொஃபஷனலை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஐயோ, அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியலம்மா, ஏதோ அவங்க சொன்னதை வச்சு பண்ணேன், அவ்வளோதான். அது சூப்பரா வந்திருக்கா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. மேம், நாங்கள் இங்கிருந்து பார்த்துட்டு தானே இருக்கோம். சூப்பரா பண்ணீங்க மேம். எழில் சார் சொல்ல அப்படியே கரெக்டாக பண்ணீங்க. ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்த்ததை விட இது சூப்பராக இருக்கு.
சத்தியமா நாங்க இது எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கு மேம். நீங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுதான். ஏன் சோஃபி நீங்க வேற? மேம் நான் உண்மையை தான் சொல்றேன். சரி ஓகே மேம், நம்ம அப்புறமா பேசலாம். இப்போ அடுத்ததா ஸ்கிரிப்ட் என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்க அது மாதிரி பண்ணா மட்டும் போதும். ஓகே சோஃபி. என்னடா ஓகேவா போட்டோஷூட்லாம்? ஓகே தான். டேய் என்ன ஓகே தான் இழுக்கிற? அப்போ உனக்கு பிடிக்கலையா? டேய் அது எப்படிடா இல்லைன்னு சொல்ல முடியும்? சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா பண்ணி கொடுத்துருக்க. என் பையன் என்னன்னா போட்டோஷூட்லாம் பயங்கரமா பண்ணிட்டா. ஆனா இப்ப டயலாக் பேசணும்ல, அதுதான் சொதப்புவாளா என்னன்னு தெரியல. அதான் ஒரு மாதிரி எனக்கு பதட்டமாகுது. டேய் இதுக்கா அப்படி இருக்க? அதெல்லாம் இல்லடா, அவ சொன்னா கேட்டுக்கிறா, கரெக்டா பண்றா மச்சான். பதட்டமாகாத. போட்டோஷூட் சூப்பரா வந்திருக்குல்ல, அப்ப ஆடும் பயங்கரமா வரும். நம்பு, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான். ஏய் அமிர்தா நல்லா தான் பண்றா, நம்ம சொல்றத கரெக்டா புரிஞ்சுக்கிறா. ஆனா அவளை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் போட்டோஷூட் பண்ற மாதிரியே இல்ல, ஏதோ ப்ரொஃபஷனலா இருக்கிற மாதிரியே இருக்கு. நம்ம சொல்றத கரெக்டா புரிஞ்சு கரெக்டா பண்றா பாரு. நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவளுக்கு இவ்ளோ டேலண்ட்லாம் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. அது சரி சரி சரி, அடுத்தது ஆட் ஷூட்டிங் தான். அதே பிளான் தானே, இல்ல வேற ஏதாவது சேஞ்ச் பண்றியா? இல்லடா அதே தான், வேற எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். நீ அப்படியே பண்ண, அதுவே போதும். சரி ஓகே. சோஃபியா ரெடியா? அமிர்தா ஓகே தானே? ரெடி சார். மேம் ஓகே இல்ல? ஓகே தான் மேம். ஆல் தி பெஸ்ட். ஓகே அமிர்தா, உனக்கு ஸ்கிரிப்ட் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீ டயலாக் பேசுறேன்னு சொல்லிட்ட, அதனால பின்னாடி உனக்கு வாய்ஸ் கொடுப்பாங்க. நீ அதை கேட்டு அப்படியே சொல்லு. ஓகே ஓகே. ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன். அன்பே உன் ஒற்றை பார்வை அதைத்தானே யாசித்தேன். இளையார் என்றால் கிளியே என் உயிர் போக யோசித்தேன். 4 ஆண்டு தூக்கம் கெட்டு இன்றுன்னை சந்தித்தேன். காற்றும் கடலும் நிலமும் அடித்தீ கூட தித்தித்தேன். மாணிக்கத்தேரே புனை மலர் கொண்டு பூசித்தேன். என்னை நான் கிள்ளி இது நிஜம்தான சோதித்தேன். இது போதுமே இது போதுமே, இனி என் கால்கள் வான் போகுமே. என்ன அழகு எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு இன்றெந்தன் கை சேர்ந்ததே. நான் கொண்ட ஆசை எல்லாம் 4 ஆண்டு ஆசைதான். உறங்கும் போதும் ஒலிக்கும் அடி உன் கொலுசின் ஓசைதான். நீ வீசும் பார்வை இல்லை, நெருப்பாட்சி நெஞ்சம்தான். வலியின் கொடுமை மொழிய அடி தமிழ் வார்த்தை கொஞ்சம்தான். இன்றேதான் பெண்ணே உன் முழு பார்வை நான் கண்டேன். கைதொட்ட நேரம் என் முதல் மோட்சம் நான் கொண்டேன். மகராணியே மலர்வாணியே இனி என் ஆவி உன் ஆவியே. என்ன அழகு எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு இன்றெந்தன் கை சேர்ந்ததே. சின்ன அழகு சித்திர அழகு. ஓகே கட். வாவ் அமிர்தா சூப்பர், சூப்பரா பண்ணிட்ட. சோஃபியா மேம் ஜூஸ் குடிக்கிறீங்களா? எனக்கு எதுவும் வேணாம். விக்ரம் என்னாச்சு இவனுக்கு? அப்போ நான் பண்ணது இவனுக்கு பிடிக்கலையா? நல்லா வரலையோ? அதான் எதுவும் சொல்லாம அப்படியே கிளம்புறானோ? நான் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கவே இல்ல. இவக்குள்ள இவ்ளோ டேலண்டடா, சூப்பரா பண்ணிட்டா. நான் எதிர்பார்த்ததை விட சூப்பரா பண்ணிட்டா. டே மச்சான் எழிலு மச்சான், சூப்பர்டா, சூப்பரா பண்ணிட்டாடா அவ. ஐயோ ஏய் திச்சி தள்ளுடாங்கட. லூசு பயலே என்னடா பண்ற? மச்சான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. அதுக்கு ஏன்டா எனக்கு முத்தம் கொடுத்த? மச்சான் சத்தியமா சொல்றேன் மச்சான், சத்தியமா சொல்றேன். நான் இன்னைக்கு வர வச்ச மாடலை வச்சு நான் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்திருக்குமா என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியல மச்சான். நான் நினைச்சதை விட 10 மடங்கு சூப்பரா வந்திருக்கு தெரியுமா? எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல மச்சான். அவக்குள்ள இவ்ளோ திறமையா நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல மச்சான். ஏதோ வாய் அடிச்சுக்கிட்டு சும்மா கதை பேசிட்டு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா பயங்கரமான ஆளுதான். சத்தியமா ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரி இல்ல மச்சான், சூப்பரா பண்ணிட்டா. நானுமே எதிர்பார்க்கலடா. நம்ம சொன்னதும் கிளம்பிட்டா. ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப பதட்டமாவே இருந்தா. ஆனா நான் சொல்றத கரெக்டா புடிச்சுக்கிட்டு அவ்வளவு அழகா பண்ணா மச்சான். எனக்குமே ஷூட் பண்ணும்போது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. இவ ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்றாளா இல்ல இவ ப்ரொஃபஷனலா? டெல்லியில இருக்கும்போது இந்த மாடலிங் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாலோ அப்படிங்கிற மாதிரி எனக்கே டவுட் வந்துருச்சு. சேம் மச்சி, எனக்கும் அதே ஃபீல் தான். எப்படி இவ லைட்டா போட்டோ ஷூட் கூட பண்ணது கிடையாது.
ஏதோ போன்ல அப்பப்ப செல்ஃபி அடிப்பா, அதோட சரி. மத்த டைம்லாம் என்னால என்ன பேசுறதுன்னே புரியல மச்சான். பயங்கரமா பண்ணிட்டா. எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுல ஐ எம் ஹாப்பி. ஐயோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி மச்சான். அது பார்த்தாலே தெரியுது. சரி ஓகே, ஷூட் முடிஞ்சிருச்சு. நான் எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்லிட்டேன். ஓகேடா. அப்புறம் காலையில இருந்து இங்க தான் இருக்கேன். எனக்கு அங்க வேலை இருக்கு. எனக்கு ஃபோன் வந்துட்டே இருக்கு. ஸோ பேக் பண்ண சொல்லிட்டேன். நான் கிளம்புறேன், நீ வீட்டுக்கு போ. பார்த்து அவளை கூட்டிட்டு போடா. சரி மச்சான், நான் கால் பண்றேன் வீட்டுக்கு போயிட்டு. ஓகே. விக்ரம், என்னாச்சு? ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சுடி. இன்னுமா பதட்டமா இருக்க? நார்மலா இரு. டேய் நான் அப்பவே சொன்னனா இல்லையா, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, நான் பண்ண மாட்டேன்னு. நீ தான் சொன்ன பரவாயில்ல பண்ணுன்னு. பாத்தியா இப்ப ஃபுல்லா சொதப்பிடுச்சு. சொதப்பிடுச்சா? யார் சொன்னா? அமிர்தா, நீ சூப்பரா பண்ணியிருக்க. ஆமாண்டி, நீ சூப்பரா பண்ணியிருக்க. நான் எதிர்பார்த்ததை விட பயங்கரமா பண்ணியிருக்க. சூப்பரா வந்திருக்கு. அப்புறம் ஏன்டா பாதியிலே ஓடியாந்த? என்ன பாதியிலே ஓடியாந்த? உன் ஃப்ரெண்ட் கட் சொன்னதுக்கு அப்புறம் நீ எதுவுமே பேசாம வந்துட்டா திரும்பி பார்க்காம. அதை கேட்டியா? நான் ஒரு போன் வந்தது, அதை பேசலான்னு வந்தேன், அவ்வளவுதான். போன் வந்ததா? அப்ப நான் ஒழுங்கா பண்ணனா? ஓகேவா? அமிர்தா, நீ சூப்பரா பண்ணியிருக்க. எதுக்கு டென்ஷன் ஆகுற? சூப்பரா வந்திருக்கு. உன்னால எதுவுமே சொதப்பல. உன்னால அழகாவே வந்திருக்கு. நான் உனக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன், நீ அதை பார்த்துட்டு சொல்லு. ஓ அப்ப நல்லா வந்திருக்கா? நல்லா தான் வந்திருக்குடி. நானும் அங்க தானே பார்த்துட்டு இருந்தேன். சரி மச்சான், எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போடா. சரி மச்சான், நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஓகே அமிர்தா, நான் போயிட்டு வரேன். பார்த்து வீட்டுக்கு போங்க. லூசு, நான் அங்க இருந்து வந்ததை பார்த்துட்டா நீ நல்லா பண்ணலன்னு நினைச்சுக்கிட்ட. அப்புறம் உன் ஃப்ரெண்ட் கட்டன் சொன்னதுமே நீ ஏன்டா வந்துட்ட? திரும்பி கூட பார்க்கல. அதை பார்த்தது உங்களுக்கு எப்படி தோணும்? அப்ப நான் ஒழுங்கா பண்ணலன்னு தானே எனக்கு தோணுச்சு. லூசு, ரொம்ப நேரமா போன் வந்துட்டு இருந்துச்சு, என்னால பேச முடியல. அதான் ஷூட்டிங் முடிச்ச உடனே நான் இங்காண்ட வந்துட்டேன் போன் பேசுறதுக்கு. அதான் ரொம்ப நேரமா பேச முடியாம ஆஃப் பண்ணி தானே வச்சிருந்தேன். ஏன் ஒரு வார்த்தை நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் ஃபோன் பேசிருக்கலாம்ல. சரி, நல்லா தான் பண்ணிருக்க. நல்லாவா? சூப்பராவே பண்ணிருக்க. ரொம்ப தேங்க்ஸ். தயவு செஞ்சு மூஞ்ச மாத்திரியா? பார்க்க முடியல, ரொம்ப கேவலமா இருக்கு. சரி சரி, கோபப்படாத. தலையில ஒண்ணு மாட்டி இருந்தியே, அது எங்க? ஆமா, நெத்தில இருந்தது எங்க? ஒருவேளை எங்கேயாவது விழுந்துருச்சா? என்ன விழுந்துருச்சா? என்னடி? டேய் என் நெத்தில தான் இருந்துச்சு, இப்ப என்னன்னு தெரியல, காணோம். ஒருவேளை நான் ஓடி வரும்போது விழுந்துருச்சா என்னன்னு தெரியலையே. ஓடி வந்தியா? நீ எதுக்கு ஓடி வந்த? ஏன் உன்னை யாராவது துரத்திட்டு வந்தாங்களா என்ன? டேய் என்ன யாரும் துரத்தல, நீ தான் பாதியிலே வந்துட்டியே. அதான் ஒருவேளை உனக்கு பிடிக்கலையோ நான் சொதப்பிட்டேனான்னு பயந்துட்டு ஓடியாந்தேன். அது இங்கே விழுந்துருச்சாட்டுக்கு. இங்க பாருடி, அது இங்கே தொலைச்சிட்ட. உனக்கு கொடுக்குற பேமெண்ட்ல அதோட காசை எடுத்துக்கிட்டு தான் கொடுப்பேன் பாரு. என்ன? டேய் அது சின்ன பொருளுடா, அதுக்காக என் பேமெண்ட்ல கை வைப்பியா? சின்ன பொருள் தான். அந்த சின்ன பொருளை கூட உன்னால ஒழுங்கா பாத்துக்க முடியல. அதனால கண்டிப்பா உன் பேமெண்ட்ல இருந்து அந்த சின்ன பொருளுக்கான காசை நான் எடுத்துட்டு தாண்டி கொடுப்பேன். டேய் இங்க பாரு, அந்த சின்ன நெத்தி சுட்டிக்காகல என் பேமெண்ட்ல கையை வச்சா என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவனா? இப்ப எடுத்தியே போட்டோ வீடியோ, அது எல்லாமே அந்த கேமராக்குள்ள தானே இருக்கு. அந்த கேமராவை போய் தூக்கி போட்டு உடைச்சிருவேன். மிரட்டுறியா? மிரட்டுறியா? ஓடி. டேய் என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், நான் சொன்னா செய்வேன். நீ வேணா பாரு, அந்த கேமராவை நான் உடைக்கிறேனா இல்லையான்னு பாரு. என்ன பூச்சாண்டி காமிக்கிறியா? ஓடி. நீ தொலைச்சதுக்கான காசை நான் எடுத்துக்கிட்டு தான் கொடுப்பேன். அப்ப நீ நம்பலல? நீ மட்டும் என் பேமெண்ட்ல கையை வச்ச, நான் இப்பவே போய் அந்த கேமராவை தூக்கிட்டு போய் உடைக்கிறேன் பாரு. போடி. நீ நம்பல? இருடா, இந்த அமிர்தா யாருன்னு உனக்கு காட்டுறேன். அடியே பெண்ணே, அறியாத பிள்ளை நானே, தாய் போல் என்னை நீ தாங்கவா. மடி மேலன்பே பொன்னூஞ்சல் நானும் செய்தேன், தாலாட்ட உன்னை அழைத்தேன். ஒன்றோடு ஒன்றாய் கலக்க என் உயிரே, காதோரம் காதல் உரைக்க. போறீங்க? இதுக்கு தைரியம்லாம் ஒன்றும் தேவையில்ல. உடைக்கணும்னு நினைச்சா உடைச்சிட வேண்டியதான். திருவிழா ஒண்ணு முன்ன காட்சிதான் கொடுக்கிறது. எத்தனை பிறவி தவமோ கண்ணு முன்ன நடக்கிறது. கரையில காரும் எல்ல கனவுல மிதக்கிறனே. மழையில மண்ணின் வாசம் மயங்கி போய் கிடக்கிறனே. வேண்டுன சாமி எல்லாம் வரமா தந்த துணை நீதான். நெஞ்சு குழி தவிக்குது,
அழகே ஒன்ன பார்த்து பார்த்து சாஞ்சு சாஞ்சு பார்த்தேன் களவு போன நிலவன பார்த்தேன் சாஞ்சேன் என் நெஞ்சுக்குள்ள என்ன சுகம்